ஷேய் பிரம்மா விஷ்ணு 2 பேருமாக இந்த கணக்கு போடுதோம். காவல்துறை அதிகாரி அனைத்து உள்ள கச்சடை பூரா எஃப்ஐஆர் போட்டு உள்ளே வருது. ஏன் உன் கோட்டாவில் ஏன் இப்படி வருது? என்ன காரணம்? அடக்க முடியலையா? என்ன காரணம்? அந்த காரணத்தை விளக்கம் கொடுக்கணும் காவல்துறை அதிகாரி. அதான் எம்எல்ஏ இருக்கான்ல, எம்பி இருக்கான், அடுத்தாப்புல மந்திரி இருப்பான், அடுத்தாப்புல கீழே பஞ்சாயத்து போர்ட்டில் இருப்பான். உடனே ஃபோனை பண்ணுவான். உடனே ஏன் ஆள் விடு ஓ எழுதி மார்க்கம் பண்ணி அந்த காகித பேப்பர் வீசி கொண்டே போகிறான். அது நீதிமன்ற கோர்ட்டுக்கு தெரியும். அது கணக்கு யார் எடுப்பா, கணக்கு யார் கொடுப்பா, கணக்கு யார் செய்வா? நான் டார்டாராக கெட்ட கொடுக்கல அப்படின்ட்டார். டார்டாராக பூமியை அழிக்க கொடுக்கல, டார்டாராக பேப்பரை விட்டு 2ஆம் நம்பராக திருச்சி ஒருத்தன் கூட வேலை பார்க்கல. ஆணும் பெண்ணு யாராவது வேலை ஆக்காங்களாப்பா? கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா, யாராவது ஒருத்தனா வேலை ஆக்கானா? அப்போ விவசாயத்தை அழிப்பான். அந்த விவசாயத்தில் அழிக்கிற கணக்கில் வரான். அழிச்சிட்டானே, இனிமேல் என்ன கணக்கு? இவ்வளோ நாள் கணக்கு போட்ட கணக்குன்னு நீதிபதி ஜட்ஜி கோர்ட்டார் பூரா எடுத்து உட்காரணும். எல்லாம் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் எல்லா நீதிபதி ஜட்ஜி கோர்ட்டார் பூரா தமிழ்நாட்டிலேருந்து எல்லா நாட்டிலையும் உட்காரணும். கூட்டம் போட்டு உட்காராமல் அந்தந்த நாட்டுக்கு அவன் எப்படி முதலமைச்சர் பிரித்து ஆடுதான், அந்த மாதிரி நீங்களும் பிரித்து விளையாண்டாச்சு, விளையாட்டில் விட்டாச்சு. அப்போ கேஸ் கட்டு உள்ளே நிறையும். அதுதான் இந்த கேஸ் கட்டை தூக்குதார். கேஸ் கட்டை தூக்கையில் உள்ளே போய்கிட்டே இருப்பான். வானரப்படை இராணுவம் முப்படை வச்சு தான் அந்த கணக்கை பட்டன் தட்டி எடுப்பார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. அளவுக்கு மீறி போனால் பூமி இன்னும் அழிச்சிக்கிட்டு தான் இருக்கான். கட்டடத்தை நிப்பாட்டியா? எங்கே கட்டடம் பூரா எங்கெங்கே சரியுது? சரிக்காரா? அந்த சர்ச்சுமே இன்னும் கூறுபாடு இந்த தமிழ்நாடு தாய் இந்தியா நாடு முழுவதும் வரலனா அது முட்டாள்தனம். அப்போ நீ செஞ்ச தப்புக்கு நான் சர்ச்சு விடுவேன், அப்போ சாவு அப்படிம்பார். அதான் கணக்கு. இந்த கணக்கு தான் கொண்டு வருவார். கோட்டார்ப்பா நீதிபதி சர்ச்சு கோட்டார் பூரா வெளியில் எடுக்கார் கணக்கு. தப்பு ஆட்டம். தப்புக்கு நீதிமன்றத்தில் உள்ள வழக்கறிஞர்களுக்கு கணக்கு வச்சு காவல்துறை வந்து சல்லிட்டு அடிச்சுட்டு இந்த கேஸுன்ட்டு போக வேண்டியதான். இங்கே வெளியில் ஆட்டம் ஆடி கூறு கட்டி ஆடுதான். மன்னராட்சியில் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டில் வச்சுருந்தான். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும். இவன் ஜமீன் காலத்தில் அவன் சாவ இவன் அந்த இடத்த பூரா அப்படியே எப்படி எழுதணுமோ எழுதி நாசம் பண்ணி வச்சுட்டான். அடுத்தாப்புல கொடியை தூக்கினா விற்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு விதப்பாடுக்கு 500 ரூபா 200 ரூபா அப்படி தான் உள்ளே இருக்குது எழுத்து. 1000 ரூபா 2000 ரூபா எப்படி இருக்கும்? அந்த எழுத்து எடுப்பார்ல, அந்த எழுத்து வெளியே எடுக்கல. ஒவ்வொரு ஜமீன் கணக்கு வெளியே எடுக்கல, துவைச்சி தொங்க விட்டுருவார். உயிர் வாழ்றதுக்கு 10 மடங்கு இப்போ ஜென்ரேஷன் இருந்தாலும் 10 மடங்கு உற்பத்தியாக இருந்தாலும் ஆணும் பெண்ணும் பூமியில் விவசாயம் பண்ணி சாப்பிட்றதுக்கு பூமியை நான் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டார் கடவுள். அப்போ ஏன் அழிக்கான்? அந்த அழிப்பு கணக்கு எடுக்கணும்ல. முக்கால் சத்தியம் போட்டாச்சுப்பா. கணக்கு வரலன்னா நெரிச்சிருவார். இப்போ ஜட்ஜாக உட்காந்தாரும் நெரிப்பார், குளோஸும் பண்ணுவார். அவர் கோபத்துக்கு ஆளாகாதீங்க. 4வது கணக்கில் நீதிபதி ஜட்ஜாக உட்காந்துருக்காரு. முக்கால்